IPL கிரிக்கெட் திருவிழாவில் பெங்களூரு அணி கோப்பையை தவறவிட்டது. தனது அணி வெற்றி பெற்றால் அதன் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் பிற அணி தோல்வி அடைவதை கொண்டாடி திளைப்பதை எங்கேனும் கண்டதுண்டா? அப்படி ஒரு நிகழ்வுதான் இது. IPL 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் IPL போட்டி என வந்துவிட்டால் ஈசாலா கப் நமதே என்ற முழக்கங்களுடன் RCB ரசிகர்கள் கொக்கரிப்பதுண்டு. ஆனால் சீசனின் இறுதி வரையில் வந்து கோப்பையை தவறவிடுவதே வழக்கமாகி போனது. இந்த வருடம் எப்படியாவது கப்பை கைப்பற்றியே தீர்வோம் என விடாமுயற்சியுடன் களம் கண்டது. ஆனால் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் தோல்வியடைந்து எலிமினேஷன் சுற்றில் வெளியேற்றப்பட்டது. பொதுவாக ஒரு அணி வெற்றி அடைந்தால் அந்த அணியின் ரசிகர்களே உற்சாகத்தில் துள்ளி குதிப்பதுண்டு. தோல்வியடைந்தால் அந்த அணி ரசிகர்களே சோகமடைவதும் உண்டு. ஆனால் எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு இந்த ஆண்டு RCBயின் தோல்வியை பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றனர் CSK ரசிகர்கள். இந்த கொண்டாட்டத்திற்கெல்லாம் முந்தைய போட்டியின் போது RCB செய்த ரகளையே காரணமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையே பல பரீட்சை நடைபெற்றது. இதில் RCB அணி 218 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது. CSK அணி தோல்வி அடையும் போது ஏதோ கோப்பையே கைப்பற்றியது போல RCB ரசிகர்கள் மைதானத்தை சுற்றி வந்து வெறுப்பேற்றினர். மேலும் RCB அணியின் ஸ்டார் பிளேயர் விராட் கோலி CSK ரசிகர்களை பார்த்து வாயை மூடுமாறு செய்கை காட்டினார். இது CSK ரசிகர்கள் மத்தியில் கடும் கோபத்தை உண்டாக்கியது. அது முதல் CSK ரசிகர்கள் இந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அடுத்த போட்டியில் RCB தோற்க வேண்டும், இந்த தோல்வியை கொண்டாடியே தீர வேண்டும் என CSK ரசிகர்கள் முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டனர். அதன்படி நேற்று நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்தது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். IPL வரலாற்றில் 16 ஆண்டுகள் போராடியும் கோப்பையை கைப்பற்ற முடியாத RCBக்கு இந்த ஆண்டும் முடியாமல் போனது. இதனை CSK ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருவதுதான் வேடிக்கை. சமூக வலைதளங்கள் முழுவதும் RCBயை CSK பொளந்து வருவதும், 3 நாளைக்கு முன்பு சுனாமி போல பொங்கிய RCB ரசிகர்கள் தற்போது மயான அமைதியை கடைபிடிப்பதும் காணப்படுகிறது. கில்லி படத்தில் விஜய் பேசிய மவனே ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது, ரமணா படத்தில் இடம்பெற்ற வசனத்தை மாற்றி அமைத்து மந்தனாக்கா கப்பை காட்டிதான் தூங்க வச்சோம் என்ற வசனம் RCB ரசிகர்களின் கதறலை CSK ரசிகர்கள் ரசிப்பது போல என பல மீம்ஸ்களை தெரிக்க விடுகின்றனர். கடந்த மார்ச் மாதத்தில் மகளிருக்கான பிரீமியர் லீக் கோப்பையை RCB அணி வென்றது. இதனை தற்போது ஒப்பிட்டு பார்த்த CSK ரசிகர்கள் கோப்பை கனவை கைவிட்டு விடுமாறு வன்மத்தை கக்கி வருகின்றனர்.